காலையில பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெஞ்செரிச்சல், ஒரு மாரி நெஞ்சு வலி இருந்திருக்கு அவருக்கு. அவருடைய நண்பர்ட்ட சொல்லியிருக்காரு. சரி ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் இசிஜிலாம் எடுத்து பார்த்துருக்காங்க. இசிஜி எடுத்து பார்த்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு, "ஒண்ணும் இல்ல நார்மலா தான் இருக்கீங்க" அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. "அப்படியா அப்போ ஒண்ணும் பயப்பட வேண்டாமான்னு?" "ஒண்ணும் பயப்பட வேணாம் சார்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி நடந்துச்சு என்னன்னு நமக்கு தெரியல. அதை நம்பி வந்து பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு நைட் வந்து பஸ்ல சென்னை கிளம்புறதுக்கு டிக்கெட் போட்டிருந்தாரு. அந்த நண்பர் வந்து இவர பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்றதுக்காண்டி வந்து, "பஸ் எங்க இருக்குன்னு பார்த்து வரேன்டா" அப்படின்னு அவர் இறங்கி போயிருக்காரு. வந்து பார்க்கும்போது இவரு உயிர் இல்ல. இறந்துட்டார். அதாவது வந்து மேசிவ் ஹார்ட் அட்டாக்கா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாடிய ஆம்புலன்ஸ் மூலமா அவருடைய வீடு ரெட் ஹில்ஸ்ல இருக்கு. அங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. மனைவி, குழந்தைலாம் இருக்காங்க. 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் திருமணம் ஆச்சு. லேட் மேரேஜ் தான். அதாவது வந்து தேடுதல்லே வந்து ரொம்ப தீவிரமா இருந்ததுனால, திருமண வாழ்க்கைய ரொம்ப தள்ளி வச்சுட்டே வந்தாரு. இப்ப தான் சமீபத்தில கல்யாணம் ஆயி, இந்த மாரி எப்படி சொல்றது? திடீர்னு இப்படி ஒரு செய்தி சினிமா இண்டஸ்ட்ரியே பார்த்தீங்கன்னா, இடி இயக்குன மாரி செய்தி.